ஜோதி மதிவதனால் ஜாதி மலரணிந்து மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி நீ நடைநடுத்து பின்னல் சடை கொழுங்க இந்த பார சபையேறிய பாங்கி நான் வந்தேன். என்னுடைய பெயராகப்பட்டது எப்படி தெரியுமா? ரெஜினா ஸ்ரீ மாதி என்று தெரிந்து கொள்வாய். செம்பகத்தாதி மூடிட்டு 7 அடிச்சா 7 நாள் சென்னை போடுவேன். செம்பகத்தாதி அடுத்தது வருவேன். மோசமா நக்கில வருது. என்னுடைய பேராகப்பட்டதோ ரெஜினாஸ்ரீ என்னும் மாதி. அப்படி இருந்திட்டாலும் என்னை 10 மாதம் தான் சுமந்து தன் அங்கத்திலேயே பெற்றெடுத்த தாயார் யார் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி தெரியல. ஏய் அம்மா அடியே அடியே 10 மாதம் எறும்பு எரிக்குச்சு. என்ன எறும்பு? இது கடி எறும்பு. என்ன பண்ணா? அது இருப்பாண்டா. ஏய் ஆமாம்மா 10 மாதம் தன் அங்கத்திலே தான் சுமந்து தோல் நடுங்க தொடை நடுங்க குலை நடுங்க கும்பி பெற்ற என்னை பெற்றெடுத்த தாயாரோ எப்படி தெரியுமா? எப்படிமா? கனகவல்லி. கனகவல்லி உண்மைதான். அப்பா பேரு கதை சேர்க்கா? ஏய் அப்படி கிடையாது. அப்படி கனகவல்லிக்கும் என்னுடைய தந்தையாராக பெற்றவர் எப்படி தெரியுமா? மார் மீது தொட்டில் கட்டி மடி மீது நடவலக்கி தோல் மீது தொட்டில் கட்டி தொடை மீது நடவலக்கி என்னை வளர்த்த தந்தையாரோ சுடுதண்ணி கொடுங்க சுடுதண்ணி கொடுங்க.
அப்படி கிடையாது. டீ போண்டா டீ போண்டா டீ போண்டா டீ காபி. ஏய். ஓ ஏண்டா ஓ கனகவல்லிக்கும் கனகராஜனுக்கும் கனகராஜனுக்கும் மகளாய் பிறந்த மகளாக பிறந்த கனகவல்லி நீங்க. ஏய் ஓ என்னுடைய பெயராகப்பட்டது கற்பகம். ரெஜினா ஸ்ரீ. அப்படி எழுதித்தாலும் இருந்தாலும் இன்றைய தினத்திலே உண்மைதான். என்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய ஆ. என்னுடைய தங்கை ஆ. செம்பகத்தாதி இருக்கின்றார். ஆமா. அவளை அழைத்து வா. அவரோடு சேர்ந்து ஆ. பாஞ்சாலி அம்மனை போய் பார்க்க வேண்டும். கேளுங்கள் சபையோர்களே, ஆ. செம்பக தாதி சபைக்கு தர்பார் இத்துடன் கூத்து நிறைவேறிவிட்டது. உங்களிலிருந்து நாங்களும் எங்களை விடப்பட்டுக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு சம்பளத்தை கொடுங்க.